மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்பட மருத்துவ பணியாளர்களுக்கான பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் அமல்படுத்த மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு பரிந்துரைத்துள்ளது. கொல்கத்தாவில் சில தினங்களுக்கு முன் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் இரவு பணியில் இருந்தபோது மருத்துவமனை வளாகத்திலேயே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் டாக்டர்கள், நர்சுகள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்தன. இதனையடுத்து மாநில தலைமைச் செயலர்கள், டிஜிபிக்களுடன் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன், மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு அபூர்வ சந்திரா ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். அப்போது விவாதிக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை அடுத்த 2 வாரத்துக்குள் நடைமுறைப்படுத்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது. அதன்படி மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகளில் ஏற்படும் பாதுகாப்பு குறைபாடு அல்லது உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து எழும் புகார்கள் குறித்து அந்தந்த மாவட்ட கலெக்டர், டிஎஸ்பிக்களுடன் இணைந்து ஆய்வு நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண்பது, மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி வளாகங்களில் பணியாற்றும் ஒப்பந்த தற்காலிக ஊழியர்களை அவ்வப்போது கண்காணிப்பதுடன் போலீசார் கண்காணிப்புக்கு உட்படுத்துவது, அனைத்து மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி வளாகங்களில் இரவு நேர ரோந்தை போலீசார் அதிகரிப்பது, மருத்துவ பணியாளர்கள் அளிக்கும் பாலியல் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கமிட்டி அமைப்பது, மருத்துவ பணியாளர்களுக்கு என 112 என்ற பிரத்யேக உதவி எண் வசதியை ஏற்படுத்த அனைத்து மாநில அரசுகளும் நடவடிக்கை எடுப்பது, மருத்துவமனை அல்லது மருத்துவக் கல்லூரிகளில் பயன்படுத்தப்படாத பகுதிகள் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறாமல் தடுப்பது, டாக்டர்களின் பணி நேரத்தை முறைப்படுத்துவது, இரவு பணிக்கு வரும் பெண் டாக்டர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பாதுகாவலர்களை நியமிப்பது, பெரிய மருத்துவமனை வளாகங்களில் கட்டுப்பாட்டு அறை அமைத்து கண்காணிப்பு கேமராக்களை தொடர்ந்து ஆய்வு செய்வது, குறிப்பாக அதிக நடமாட்டம் இல்லாத பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவது உள்ளிட்ட பரிந்துரைகளை செயல்படுத்துமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.